அன்பு வணக்கம். இந்த படம் அந்தா கானூன் 1983 ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஃபஸ்ட்டு ஹிந்தி படம். ஃபஸ்ட்டு படமே 100 நாளுக்கு மேலே ஓடிய பிளாக் பஸ்டர் மூவி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். விஜய் ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நல்ல வேலையில் இருக்கிற ஒரு இளைஞன். அவனுடைய அக்கா துர்கா, அவங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க. வயதான அம்மா மட்டும் இருக்கிறாங்க. நல்ல வசதி நிறைவான சொத்து இருக்கிற குடும்பம். ஆனால் விஜய் மற்றும் துர்காவுக்கு மனசில் நீங்காத வடு இருக்குது. 20 வருடங்களுக்கு முன்னாடி அப்போ விஜய்க்கு 5 வயசு இருந்தது. துர்காவுக்கு ஒரு 8-9 வயசு இருக்கும். இவங்க 2 பேருக்குமே ஒரு அக்கா இருந்தா, பெரிய அக்கா. அவளுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். அப்போ விஜயுடைய அப்பா கபீர் அப்படிங்கிற ஒரு கொலையை நேரில் பார்த்துடுறாரு. கபீர் நேர்மையானவராக இருந்ததால் போலீஸில் போய் புகாரும் கொடுத்துடுறாரு. விஜயுடைய அப்பா கபீர் அந்த கொலை செய்த அந்த 3 பேரை பற்றி புகார் கொடுத்ததால் அந்த 3 பேரும் ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க. அமர், அக்பர், ஆண்டனி அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சு தங்களை காட்டி கொடுத்த கபீரை சுட்டு கொன்னுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கபீருடைய 15 வயசு மூத்த மகளையும் 3 பேருமே சேர்ந்து கற்பழித்து கொலை செஞ்சிடுறாங்க. தப்பிச்ச தாயும் விஜயும் துர்காவும் போலீஸில் போய் நடந்ததை சொல்லி அழுது புலம்புறாங்க. அவங்களுடைய அப்பாவை கொன்னுட்டதையும் அக்காவை கற்பழித்து கொன்னுட்டதையும் சொல்லி அழறாங்க, தலையில் அடிச்சுக்கிறாங்க. அப்போ அந்த போலீஸ்காரர் இவங்க சொன்ன அந்த குற்றவாளிகள் அமர், அக்பர், ஆண்டனி 3 பேருமே இன்னமுமே ஜெயிலில் தான் இருக்காங்க. சிறைச்சாலைக்குள் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு வாதாடுறாரு. ஜெயிலுக்குள்ளே பூட்டப்பட்ட அறையில் இருந்த அந்த 3 பேரும் எப்படி வெளியே கொலை செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு அந்த கபீருடைய கொலைக்கு நிரூபிக்கப்படாமல் நியாயம் கிடைக்காமல் போயிடுது. ஆனால் உண்மையில் அந்த ஜெயிலர் குப்தா அப்படிங்கிறவன் அதிகமான லஞ்ச பணத்துக்காக அந்த 3 பேரையும் சில மணி நேரங்கள் சிறையிலிருந்து திறந்து விட்டு அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்கான். அதனால தான் விஜய் தன்னுடைய அப்பாவையும் அக்காவையும் இழந்துட்டான். போலீஸ் இன்ஸ்பெக்டரான துர்கா 28 வயதாகியும் திருமணம் செஞ்சுக்க விருப்பம் இல்லாமல் சட்டப்படி ஆதாரங்களோடு அந்த 3 பேரையும் ஜெயிலில் அடைக்கிறதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தா. தம்பி விஜய ஆத்திரப்படாத, நீ கொலைக்காரன் ஆகிடாத, தொடர்ந்து துர்கா எச்சரிக்கை செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கா. விஜய் ஆனால் கேட்டப்பாடா இல்லை, அவன் கோபத்தில் அந்த 3 பேரையும் தேடிக்கிட்டு இருக்கான். அப்படி விஜய் தேடிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு அழகான மீனா அப்படிங்கிற ஒரு ஏழை பெண்ணுடைய நட்பு கிடைக்குது. மீனாவுக்கோ அப்பா கிடையாது. வயசான அம்மா, தம்பி, தங்கச்சி அப்படின்னு வருமானம் இல்லாத குடும்பம். பணத்துக்காக தான் அவள் கிளப்பில் டான்ஸ் ஆடி வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் நல்ல ஒழுக்கமான பொண்ணு. அவகிட்ட அடாவடி செஞ்ச ரவுடிகள் கிட்ட இருந்து மீனாவை ஒரு தருணத்தில் காப்பாற்றுறான் விஜய். சில நாட்கள் 2 பேருமே பழக ஆரம்பிக்கிறாங்க. மீனாவுக்கு விஜய் மீது காதல் வந்துடுது. ஆனால் விஜய் மீனாவின் காதலை ஏற்றுக்க தயாராக இல்லை. தன் கதையை மீனா கிட்ட சொல்கிறான் விஜய். அப்படி இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் துர்கா என்ன பண்ணுறா, அப்போ 20 வருஷங்களுக்கு முன்னாடி ஜெயிலராக இருந்த குப்தாவை கண்டுபிடிக்கிறா. குப்தா இப்போ ரிட்டையர்ட் ஆகி இருக்கிறாரு. ஆனால் பெரும் பணக்காரராக இருக்கார். லஞ்ச பணத்திலேயே பெரிய பங்களாவை கட்டி வச்சுருந்தாரு. அவரை போய் பார்க்குறா இன்ஸ்பெக்டர் துர்கா. நான் கொலை செய்யப்பட்ட கபீர் மற்றும் என்னுடைய அக்காவையும் கொலை செஞ்சுட்டாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களுடைய பொண்ணுனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்கள் தான் அன்னைக்கு சிறைச்சாலையை திறந்து விட்டு அமர், அக்பர், ஆண்டனி இந்த 3 பேரையும் சில மணி நேரங்கள் ஜெயிலிருந்து வெளியே விட்டுருக்கீங்க. அப்போ தான் அவங்க கொலை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதனால் அந்த கொலைக்கு ஆதாரம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு துர்கா அந்த ஜெயிலர் குப்தாவை குற்றம் சாட்டி அவர்கிட்ட பேசுகிறா. ஜெயிலர் குப்தா வழக்கப்படி அதை மறுக்கிறாரு. அதன் பிறகு இன்ஸ்பெக்டர் துர்கா என்ன பண்ணுறா, அந்த ஜெயிலர் குப்தாவுடைய வீட்டை சுற்றி ஆட்களை வச்சு அவரை வேவு பார்க்க சொல்கிறா. அதன்படி அவருடைய வீட்டுக்கு வரான் அமர், அந்த குற்றவாளியான அமர் அப்படிங்கிறவன். அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அமருடைய அட்ரஸை கண்டுபிடிக்கிறா துர்கா. அதுக்குள்ளே விஜய் என்ன பண்ணுறான், கிளப்புக்கு குடிக்க வந்த அமரை அடையாளம் கண்டுக்கிறான். இப்போ அமருக்கு வயதாகி இருந்தது. அவனை பின்தொடர்ந்து போய் அவனுடைய காரில் மறைஞ்சு ஏறிக்கிறான் விஜய்.
அப்போ அமரை துப்பாக்கியை வச்சு மிரட்டுறான் நம்ம விஜய். 20 வருஷங்களுக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட கபீரின் மகன்தான் நான் அப்படின்னு சொல்லி பழிவாங்க வந்ததா சொல்லி பயமுறுத்துகிறான் விஜய். ஏற்கனவே அதிகமாக குடிச்சியும் வயதாகியும் இருந்த அமரின் புட்டி கண்ணாடியை பிடுங்கி பரபரப்பான அந்த இருட்டில் இறக்கி விட்டுடுறான். அந்த சாலையில் குறுக்கும் மடுக்குமா வண்டிகள் போய்கிட்டே இருக்குது ரொம்ப ஸ்பீடாக. காரை அந்த அமரை இறக்கிட்டு எடுத்துக்கிட்டு போய் வேற இடத்துல விட்டுடுறான் விஜய். கண்மண் தெரியாமல் சாலையில் இங்கும் அங்கும் ஓடிய அமர் வண்டியில் அடிபட்டு இறந்து போயிடுறான். அது ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு தெளிவாக பதிவாகிடுது போலீஸ் ரெக்கார்டில். ஆனால் இன்ஸ்பெக்டர் துர்காவுக்கு அது தன் தம்பி விஜய் செய்த செயல் அப்படின்னு நல்லாவே தெரியும். தம்பி விஜயை எச்சரிக்கை செய்கிறா துர்கா மீண்டுமே. இனி எந்த தவறும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அக்பர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஹார்ட்வேர் கம்பெனியை நடத்தி வந்துக்கிட்டு இருந்தான். அவனது கம்பெனியில் போய் ஒரு அசிஸ்டண்ட்டாக பிஏவா வேலைக்கு சேர்றது போல் நடிக்கிறா இன்ஸ்பெக்டர் துர்கா. அவன் வாயாலேயே அவன் செஞ்ச கொலைகளை பற்றி கேட்டு சாட்சியங்களை திரட்டுறதுக்காக அவன்கிட்ட வேலைக்கு போயிருந்தா இன்ஸ்பெக்டர் துர்கா. அதுக்குள்ளே விஜய் என்ன பண்ணுறான், அக்பருடைய வீட்டுக்குள்ளேயே போய் அவனை துப்பாக்கி முனையில் மது பாட்டில்களை வச்சு குடிக்க சொல்லி பல பாட்டில்களை கொடுத்து குடிக்க சொல்லி மிரட்டுறான். பயந்து போன அக்பர் தொடர்ந்து மூக்கு பிடிக்க குடிச்சிக்கிட்டே கழுத்து வரை குடித்ததுனால நிலகுலைஞ்சு போகிறான். அவனை குளியலறை தொட்டிக்குள்ளே குளிக்க சொல்லி துப்பாக்கி முனையில் வற்புறுத்துறான் விஜய். பயந்து போன அக்பர் குளியலறை தொட்டிக்குள்ளேயும் இறங்குறான். பிறகு மூச்சு முட்டி இறந்து போயிடுறான் அக்பர். அதுவும் ஒரு ஆக்சிடெண்ட் போலவே சித்தரிக்கப்பட்டது. இவை அனைத்தையும் விஜய் தன் கைரேகை ஏதும் பதியாமல் க்ளவுட்ஸ் போட்டுக்கிட்டு தடை எதுவும் விடாமல் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் துர்காவுக்கு கோபம் வருது. தம்பி விஜயை கொலையாளி ஆகக்கூடாது அப்படின்னு மீண்டுமே கண்டிக்கிறா. விஜயின் காதலி மீனா தன்னை ஏற்றுக்க சொல்லி விஜய்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறா. விஜய்க்கும் மனசு மாறுது. விஜயுடைய அந்த பழிவாங்கும் விதத்துக்கு அவள் உதவி செய்கிறதா சொல்கிறா. இதற்கிடையில் நாசர் அப்படிங்கிற ஒருத்தரை சந்திக்கிறான் விஜய் சாலையில். 2 பேருமே பழக ஆரம்பிக்கிறாங்க. நாசர் ஜெயிலிருந்து தண்டனை காலம் முடிஞ்சு விடுதலையாகி வந்திருந்தான். செய்யாத குற்றத்துக்கு அநியாயமாக 20 வருடங்கள் தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்திருந்தான் நாசர். தன்னுடைய கதையை ஒரு நாள் விஜய்கிட்ட சொல்கிறான் நாசர். நாசர் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக புதுசாக வேலைக்கு போயிருந்தான். அழகான மனைவி, 5 வயசு பெண் குழந்தை இருந்தது. அப்போ அந்த காட்டில் சட்டத்துக்கு விரோதமாக மரங்களை வெட்டி அம்ரீஷ் அப்படிங்கிறவன் ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிச்சு வந்துக்கிட்டு இருக்கான். ஃபாரஸ்ட் ஆஃபீஸரான நாசர் அதை தட்டி கேட்குறாரு. அம்ரீஷ் என்ன பண்ணுறான், அன்னைக்கு ராத்திரியே வேறு ஒரு லாரிக்காரரை கொன்று தன்னுடைய உடை மற்றும் அடையாளங்களை அந்த கொன்ற மனிதனுக்கு ஏற்படுத்தி காட்டில் வீசிடுறான். ஏற்கனவே சாட்சியங்களின்படி ஃபாரஸ்ட் ஆஃபீஸரான நாசர் அம்ரீஷை கொலை செய்கிறதா மிரட்டுறதுனால போலீஸார் நாசர் மீது சந்தேகப்பட்டு நாசரை ஜெயிலையும் தள்ளிடுறாங்க. சந்தர்ப்பங்களும் சாட்சிகளும் அவனுக்கு எதிராக இருந்ததால் நாசர் வெளியவே வர முடியாமல் ஜெயிலில் அடைஞ்சு கிடைக்கிறான். மானபங்கப்படுத்தப்பட்ட நாசருடைய மனைவி குழந்தைக்கு விஷம் கொடுத்துட்டு தானுமே தற்கொலை செய்து இறந்து போயிடுறா. நாசர் நொந்து போகிறான். ஜெயிலுக்குள்ளேயே இருந்து அவன் வேதனையை அனுபவிச்சிட்ருக்கான். உண்மையில் அந்த அம்ரீஷ் உயிரோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கான். 20 வருடங்கள் கழித்து வெளியே வந்த நாசர் இப்போ அந்த அம்ரீஷை தேடி வந்துக்கிட்டு இருக்கான். நாசர் நண்பர் விஜய்க்கு உதவுறதா சொல்கிறான். எங்கே விஜய் ஆண்டனியை கொன்னுடுவானோ அப்படிங்கிற பயத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் துர்கா என்ன பண்ணுறா, சின்ன ஒரு பொய் கேஸை போட்டு விஜயை ஜெயிலில் போட்டுடுறா. இரவு காவலுக்கு ஜெயிலில் தன்னுடைய தம்பிக்கு 2 போலீஸ்காரங்களையும் வச்சு வைக்கிறா துர்கா. அவங்கள வெளியில் வரவழைச்சி அவங்களுடைய கவனத்தை திசை திருப்புறாரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரான நாசரு. அந்த தருணத்தில் அங்கே ஜெயிலுக்குள்ளே இருந்த விஜயை திறந்து விட்டு விஜயை போலவே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்த அந்த விஜயுடைய காதலியான மீனா என்ன பண்ணுறா, தூங்குறது போல் ஜெயிலுக்குள்ளே படுத்திருக்கா. விஜயின் காதலி மீனா ஜெயிலுக்குள்ளே இருக்க விஜய் வெளியே ஆண்டனியை அவனுடைய வீட்டுக்கே போய் அவன் வீட்டு மாடியிலிருந்தே கீழே தள்ளி கொலை செஞ்சிடுறான்.
தடயம் ஏதும் விடாமல் கைரேகையும் பதியாமல் அந்த கொலையை செஞ்சு முடிச்சிட்டான் விஜய். சில மணி நேரங்களில் மீண்டுமே ஜெயிலுக்குள்ளே வந்துடுறான் விஜய். அதுவரை அந்த இரவு காவலர்களின் கவனத்தை திசை திருப்பி வச்சிருந்தான் நாசர். ஆண்டனியுடைய கொலையுமே ஒரு ஆக்சிடெண்ட் போலவே சித்தரிக்கப்பட்டது. மாடியிலிருந்து விழுந்து இறந்தது போல இருந்தது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸரான நாசர் தன்னுடைய எதிரி அம்ரீஷை தேடி கண்டுபிடிக்கிறாரு. மாறு வேடத்தில் அம்ரீஷ் பெயரை மாற்றிக்கிட்டு பெரும் பணக்காரனாக அரசியல்வாதியாக வலம் வந்துக்கிட்டு இருந்தான். அவனை கோர்ட்டுக்குள்ளேயே வச்சு கொலை செஞ்சு தன் பழியை தீர்த்துக்கிறாரு நாசர். ஏற்கனவே இதே அம்ரீஷை கொலை செஞ்சதுக்காக தான் தவறாக குற்றம் சாட்டப்பட்டு நாசர் 20 வருடங்கள் தண்டனையை அனுபவித்ததால் இப்போ அவருக்கு எப்படி தண்டனை கிடைக்கும்? சட்டத்துக்கு உண்மையும் நியாயமும் முக்கியமில்லை, சாட்சியும் ஆதாரங்களும் தான் தேவை அப்படின்னு நாசர் கோர்ட்டில் தனக்காக வாதாடுறாரு. விஜயும் எந்த தடையும் வைக்காமல் 3 கொலையையும் செஞ்சு முடித்ததோடு அந்த 3 கொலைகளும் ஆக்சிடெண்ட் போலவே சித்தரிக்கப்பட்டிருந்தது. அப்போ விஜயுடைய அக்கா இன்ஸ்பெக்டர் துர்கா சொல்கிறா, நீ அவசரப்பட்டுட்ட, கொலைகாரனாகிட்ட, சட்டத்தை ஏமாற்ற முடியாது, ஏதாவது ஒரு விதத்தில் எப்போவாவது நீ மாட்டுவ அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா துர்கா. விஜய் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி.